ஹாய் ஹலோ டிசைனர்ஸ், சிம்பிள் புட்டாஸ் டிசைன் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட பார்ட் 2 வீடியோ தான். இப்போது சென்டரில் வந்து ஒரு 3mm பீட் எடுத்திருக்கேன். ஸோ சைடில் வந்து பீட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அந்த 3mm பீடை லாக் பண்ணுறதுக்கு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து 4 சைட்லேயும், அதாவது 4 சைடும் வந்து இந்த மாதிரி பீட் வர மாதிரி நம்ம வந்து கோத்துக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு பீடுக்கும் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பீட் வந்து கோத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த மூவ் ஆகாமல் கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். சென்டரில் நீங்கள் வந்து 3mm தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, 5mm கூட எடுத்துக்கலாம், 4mm எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து பஞ்சாகவும் கிடைக்கிது நமக்கு. ஸோ அதை நீங்கள் வாங்கி ப்ளவுஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்குறத விட நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹோல்சேலில் பல்காக வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நாட் வந்து நான் போடுறது வந்து சென்டருக்குள்ளே போயிட்டு நான் குட்டியாக வந்து நாட் போட்டுக்கிறேன். இப்போ 3mm பீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 3mm பீடை லாக் பண்ணுறதுக்காக குட்டியாக லாக் போட்டுட்டு இப்போ நான் வந்து சைடில் ஒரு பெரிய செயின் ஸ்டிச், குட்டி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பஞ்ச் பீட்ஸில் இருக்கக்கூடிய சைஸ் வந்து ஸ்மால் சைஸ் ஒரு 2mm இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி வந்து நான் கோத்துக்கிறேன். சிங்கிள் சைடு பீடாக தான் கோத்துக்கிறேன். ஸோ நம்ம ஷார்ப் வந்து ஒரு இடத்துல பீடு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு அந்த பீடோட சைடில் போயிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு பீடு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு குட்டியாக ஒரு சின்னதாக வந்து ஒரு புட்டா, இது பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். ப்ளவுஸில் நீங்கள் அங்கங்கே கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லாக் எப்பவும் போல் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டியாக என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த டிசைனையும். நெக்ஸ்ட்டும் ஒரு சிம்பிளான ஒரு புட்டா வந்து பார்த்தரலாம். எப்பவும் போலே லாக் போட்டு கண்டினியூ பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் மேலே போயிட்டேன். ஸோ இப்போ மேலே இருந்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச், குட்டி செயின் ஸ்டிச் போட்டு மேலே இருந்து கீழே வரேன். ஸோ ஒரு சின்னதாக ஒரு சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு 3mm பீடு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சைடில் போயிட்டு பெரிய ஸ்டிச், குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி சுகர் பீட் 3mm, அதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு பெரிய ஸ்டிச்சு, குட்டி ஸ்டிச் போட்டுட்டு ஒரு ஸ்மாலாக வந்து நம்ம பீட் போட்டு கொடுத்துட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் வந்து இன்னொரு பீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாட் வந்து எப்பவும் போலேயே கீழே உங்களுக்கு இன்விசிபிளாக கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அல்லது பீடுக்கு சைடில் போய்ட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து ரொம்ப விசிபிளாக தெரியாது. ஸோ இதையும் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது, நம்ம பீட் எடுத்துருக்கிறேன். நான் ஒரு குட்டியாக லாக் போட்டுட்டு மேலே போயிருக்கேன். பெரிய செயின் ஸ்டிச், குட்டி செயின் ஸ்டிச் போட்டு மேலேருந்து கீழே வரேன். ஒரு சுகர் பீடு, ஒரு பீடு. நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு பெரிய செயின் ஸ்டிச், குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு சுகர் பீடு. இதுவும் ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஹேண்டுக்கெலாம் வந்து பாட்டமில் வந்து 4 ஜரி த்ரெட் கொடுத்துட்டு நீங்கள் பீடு வந்து ஒர்க் கொடுத்துட்டு இதை வந்து ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக கொடுத்தா கூட இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் எண்ணாட் போடுறதும் பாருங்கள், நான் கொஞ்சமாக பீடுக்குள்ளே வந்து அதாவது சென்டரில் அந்த 3 பீடுக்கும் சென்டரில் ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நான் வந்து எண்ணாட் போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே நீங்கள் ஒரு பீடு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டாக நான் எடுத்துருக்கிறது வந்து ஹாஃப் பீடு 5mm எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்காக குட்டி லாக் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் பீடை கோர்த்துட்டு ஸோ அந்த பீடு நகராமல் இருக்கிறதுக்காக குட்டி லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து 3mm பீடை சுற்றி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பீடு நீங்கள் கோத்துக்கும் போது சிங்கிளாகவே கோத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக ஒரு 4mm பீட் கோத்துருக்கேன். எப்போ போலேயே லாக் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டாக வந்து இதுக்கும் நம்ம வந்து பீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பீடு நகரமாக இருக்கிறதுக்காக குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து சைடாக போய் பீட் வந்து கொத்துக்கலாம். ஸோ பீடுக்கு முன்னாடி வந்து ஒரு சுகர் பீட் போட்டுட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக் போயிட்டு ஒரு பெரிய செயின் ஸ்டிச், ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் பீடு வந்து கோத்துக்கும் போது உங்களுக்கு நகராது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு ஈஸியாகவும் கொஞ்சம் வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம எண்ணாட் போடுற மாதிரி இருக்காது. ஸோ இன்னொரு சைடும் வந்துட்டு பெரிய செயின் ஸ்டிச், குட்டி செயின் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கீழே வந்து நீங்கள் ஒரு பீடும் வச்சு கோத்துக்கலாம், அல்லது இதை விட முடித்தாலும் ஓகே தான். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம் தான். நான் இப்போ வந்து ஒரு 3mm கொடுத்து ஒரு சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நான் பேக் ஸ்டிச்சுக்கு வரல, ஸ்ட்ரைட்டாக வந்து மேலேருந்து கீழே சைடில் வந்து நான் எண்ணாட் வந்து போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு பேர்ல் ஹாஃப் பீட் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அதையும் லாக் பண்ணுறதுக்கு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நான் கீழே பெரிய செயின் ஸ்டிச், குட்டி செயின் ஸ்டிச் போடுறேன்.
ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா ஒரு ஃப்ளார் மாதிரி மேக் பண்ண போகிறோம். அதாவது இப்போ வந்து நான் ட்ராப் பீடு வந்து எடுத்துருக்கிறேன். ட்ராப் பீடும் இதே மாதிரி நமக்கு வந்து பஞ்சாக வந்து கிடைக்குது. ஸோ இதில் நீங்கள் குட்டியாக நான் வந்து சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி கூடனா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேக்காக வந்து நான் வந்து ஒரு ட்ராப் பீடு நெக்ஸ்ட்டு சுகர் பீடு போட்டிருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம 4 சைடும் முடிச்சுட்டு சைடில் இருக்கிற கேப்பெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணோன்னா ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் பேக் ஸ்டிச் கொடுக்காம மேலேருந்து கீழே வந்து எண்ணாட் போட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது வந்து கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, எது வந்து பர்ஃபெக்டாக வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து எனக்கு அந்த பீடு வந்து லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு நான் வந்து போடுறேன். உங்களுக்கு எப்போவுமே பீடு லைட்டாக இப்போ நம்ம போட்டிருக்க டைரக்ஷனோட கொஞ்சம் வந்து டர்ன் ஆகுது அப்படின்னா பக்கத்தில் ஒரு குட்டியாக நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து டர்ன் ஆகாது. நான் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய பீடுக்கு பக்கத்தோடு தான் சைடை பாருங்க போய் நான் மேலே போயிருக்கேன். ஸோ மேலே இருந்து சுகர் பீடு வீட் பீட் போட்டு இப்போ வந்து அந்த ஒயிட் பீட்க்கு பக்கத்துலேயே தான் சைடாக வந்து நான் போகிறேன். ஸோ இப்போ இருக்கிற கேப்பெல்லாம் வந்து நம்ம பேக் ஸ்டிச் கொடுத்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேர்ல் வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். பேர்ல் கூட வந்து நம்ம சுகர் பீடு நெக்ஸ்ட் வந்து ஆன்டிக் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 100 புட்டாஸ் டிசைன் வந்து மேக் பண்ணி காமிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பீடு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கட் பீட் நெக்ஸ்ட்டு ஜமிக்கி ஒர்க்கு நெக்ஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச வந்து ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, குந்தன் ஸ்டோன்ஸ், அதெல்லாம் வச்சு எப்படி வந்து நம்ம சின்ன சின்ன புட்டாஸ் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதோட பார்ட் 1 வீடியோ வந்து ப்ரீவியஸாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். தென் வந்து ஃபஸ்ட்டு புட்டாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப சிம்பிளாக ஒரு சிங்கிள் பீட் கூட எப்படி நம்ம லாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸும் வந்து ப்ரீவியஸாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்டை வந்து கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மோட்டிவேட்டாக எனக்கு போடுறதுக்கு உங்கள் கமெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வந்து இந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். குட்டியாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டாக வந்து இப்போது அதே ட்ராப் பீட் வச்சு தான் நம்ம பீட்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, நம்ம வீட் பீட்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு சிங்கிளாக மேலே நான் கொடுத்து சைடாக வந்திருக்கேன். சைடாக வந்து கொடுத்துட்டு இன்னொரு சைடும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே வரும்போது ஒரு ஹாஃப் பீடோ அல்லது ஒரு ரவுண்ட் பீடோ எதுவோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் கொடுத்து சைடில் லாக் போட்டு இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது. ஸோ பேர்ல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த பேர்ல் வந்து நம்ம அந்த டிசைனில் மேக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டார்க் கலர்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேர்ல் வச்சு ட்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு சன் மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிளில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் சைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் வீட் பீடு நெக்ஸ்ட் சென்டரில் ஒரு பீடு நெக்ஸ்ட் இந்த சைடு சுகர் பீட் வீட் பீட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த ஒரு பார்ட்டு, அதாவது ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அந்த பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கும்போது நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. நான் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோஸ் பார்த்தாலே வந்து புரியும். ஸோ இப்போ நான் எண்ணாட் போடுறது பக்கத்தில் அந்த பீடு சென்டரில் இருக்கக்கூடிய பீடுக்கு பக்கத்தில் நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி ஒரு வீட் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீட் பீடை சுற்றி வந்து நம்ம சுகர் பீட் கோத்துக்க போகிறோம். சுகர் பீட் கோத்துக்கும் போது நீங்கள் ரெண்டாகவே கோத்துக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு கார்னரில் வந்து ஒரு ஷேப் கொடுக்கணும் அந்த டிசைனுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஒரு பீட் போட்டுட்டு நீங்கள் சைடில் வந்து நீங்கள் வந்து பீட் கோர்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பீடோட ஸ்டிச் நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கும் போது நம்ம ஷார்ப் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து அந்த பீடை சுற்றி ரவுண்டாக தான் கொடுக்க போகிறேன். கீழே சப்போஸ் உங்களுக்கு ஷார்ப்னஸ் வேணும் அப்படின்னா இது பாருங்கள், நான் கொடுக்குற பாருங்கள். ஸோ ஒரு பீடு கோத்துட்டு சைடாக மேலே போயிட்டேன், அங்கேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் சைடாகவும் வந்து ஒரு பீடு ஒரு 3 mm பீடு ஒரு சுகர் பீட் போட்டு பண்ணுறேன். பேக் ஸ்டிச் கொடுக்கும்போது நம்ம கண்டினியூவாக அடுத்தடுத்த ஸ்டிச் நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக நம்ம வந்து எண்ணாட் போட வேண்டிய தேவையில்லை. இப்போ நான் பீடுக்குள்ளே போயிட்டேன். ஸோ கீழே வந்து இன்னொரு பீடு கொடுக்க போகிறேன். ஸோ 3 mm சுகர் பீடு பேக் ஸ்டிச் போட்டு நம்ம பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைடாக இன்னொரு சைடையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது எல்லாமே நம்ம பீடு வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் பீடு வச்சு நிறைய பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தட்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறது உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இது வந்து ஒரு 4-5 பார்ட்டாக கண்டிப்பாக போகும். ஏன்னா வந்து 100 டிசைன் வந்து மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். ஸோ எல்லாமே ஒரே வீடியோவில் வந்து ரொம்ப லென்த்தியாக வந்து கொடுக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி பார்ட்டாக வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.